கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் புதிய நாளா இருந்தாலும் தேவன் நமக்கு புதிய கிருபையினாலே வழி நடத்துகிறார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இந்த காலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்தித்து உங்களை தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நமக்கு அருளுகிறவர். அவர் தம்முடைய தெய்வீக சமாதானத்தினால் உங்களையும் என்னையும் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். அவருடைய சமாதானம் கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் நமக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, அது நம்மை அற்புதமான வழியில நடத்தும். அநேக பிரச்சனைகள் மத்தியிலும் ஒரு சின்ன ஒரு சமாதானத்தை தேவன் தருவாங்க. அந்த சமாதானம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அது பெரிய ஒரு விடுதலையை நமக்கு தருகிறதா இருக்கும். அதனாலதான் வேதத்துல அவருக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னா, சமாதான பிரபு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அவர் நித்திய பிதா சமாதான பிரபுவாக இருக்கிறார். நம்ம பூமியில நமக்கு என்ன நடந்தாலும் அதன் மத்தியில அவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, சமாதானத்தோட இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னு சொன்னா, வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அவங்க ஒரு வியாதியால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷமாக அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்படி அவங்க கஷ்டப்படும் பொழுது அவங்க கிட்ட எவ்வளவு நாள் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி மனம் சோர்ந்து போய் சமாதானம் இல்லாம, அவங்க உடல்ல ஆரோக்கியம் இல்லை, எவ்வளவு மன உளைச்சலோட வாழ்ந்துருப்பாங்க. ஊர்ல எல்லாரும் அவங்கள ஒரு மாதிரி தவறாக பேசியிருப்பாங்க. இவருக்கு பெரிய சாபம் கடவுள் கொடுத்துட்டாருலாம் சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி வருத்தத்தோடு இருக்கும் பொழுது ஒரு செய்தியை கேட்குறாங்க. இந்த வழியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போறாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, அங்க போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அவள் என்ன செய்யறா? சுகம் பெறா. ஆண்டவர் அவளுக்கு சொல்ற வார்த்தை பார்த்துங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்ட்டு சொல்றாரு. மார்க் 5:34 பாத்தீங்கன்னா இந்த வசனம் ஆண்டவர் எவ்வளவு பாருங்க, சமாதானத்தோட இரு. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கறது என்னன்னா சமாதானம். அதுல நம்ம அவர் கொடுக்கிற சமாதானம் எப்படி இருக்குமா? நம் சுகமா இருக்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்துல சுகம் கிடைக்கும், சுகமாய் வாழ்க்கையும் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லைங்க, நீங்க பாத்தீங்கன்னா பாவ ஸ்திரீ ஒருத்தி, யாரு? மேரி மகதலேனா மரியாள் என்ன செய்வாங்க? ஓடி போய் என்ன செய்வாங்க? ஆண்டவருடைய பாதத்துல கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவரத்துல பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அவருக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, உன்னை சமாதானத்தை போ என்றார் அப்படின்ட்டு சொல்லப்படுது. லூக்கா 7:50 அது சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்ச பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்க சீஷர்கள்லாம் ரொம்ப பயந்து அங்கங்க என்ன செஞ்சிருவாங்க? பிரிஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு பயம் என்ன சொன்னா, யூதர்கள் அவர்களை பிடித்து என்ன செஞ்சிடக்கூடாது? தண்டிச்சிடக்கூடாதுன்னு பயந்து போனாங்க. ஆண்டவர் அவர் மத்தியில இறங்கி என்ன செய்யாது? உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருப்பதாக. பாத்தீங்களா? ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் சொல்லுகிற வார்த்தை என்ன? உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருப்பதாக அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு சொன்னா, உங்களுக்கு தேவனுடைய சமாதானம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நம்ம ஒண்ணுமே தேவையில்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன செய்வோமா? அதை தாண்டி செல்ல தேவன் கிருபை செல்ல. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, எல்லாவற்றையும் ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். எப்படி இவங்கெல்லாம் ஆண்டுடைய பாத்துக்கு ஓடினாங்களோ, தேடி போனாங்களோ, அதே போல நாமும் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய பலவீனங்கள் போகணும். ஆண்டவரே, பாவத்திலிருந்து விடுதலை வேணும், சுகம் வேணும், பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேலையில பிரச்சனை, இத்தனை பிரச்சனைகள் மத்தியில நீங்க எங்களை வழிநடத்துங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் இன்று உங்கள் மத்தியில கூறுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? மகளே, மகனே, பயப்படாத, உன்னுடைய விசுவாசம் என்ன செய்யுது? உனக்கு என்ன செய்யும்? உனக்கு ரட்சிப்பை மாத்திரல, உனக்கு சமாதானத்தையும் தரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்க, உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் என்ன செய்யக்காரு? காத்து கொண்டிருக்காரு. அப்ப நீங்களும் நானும் அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, அவர் கொடுக்கிற சமாதானம் எப்படி? நித்தியமான ஒரு சமாதானம். அவருடைய சமாதானத்தை அவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு
தருகிறேன். உங்க இருதயம் என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம். நான் உங்களோட கூட இருக்கிறேன், உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் படுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு அன்பான தெய்வம் பார்த்தீங்களா? அந்த தெய்வத்தை ஒருவேளை இவ்வளவு நாள் நீங்க கண்டு கொள்ளாம இருந்தீங்கன்னு சொன்னா, இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருக்காரு, ஆண்டவர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நாள்ல நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஆண்டவரை என்ன செய்யணும், நோக்கி பார்த்து நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரத்துல என்ன செய்வோம், கெஞ்சி மன்றாடுவோம். அவர் கெஞ்சி மன்றாடும் பொழுது அவர் வந்து கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னா, சமாதானத்தோட போ, சுகமா இரு அப்படின்னு சொல்லி சொன்னது போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வாக்குத்தத்தம், சமாதானத்தோட போ, என்னது, சுகமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அந்த வாக்குத்தத்தை பிடித்தவர்களாக அவருடைய பாதத்துல நம்முடைய தேவைகளை, நம்முடைய வாஞ்சைகளை எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லுவோம். அவர் அவருடைய சித்தத்திற்கு ஏற்றபடி நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனே, அன்பின் ராஜாவே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே புதிய நாளை எங்கள் வாழ்க்கையில் நீர் சேர்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளிலும் கூட உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும், உடைய தயவு எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த இரக்கத்தினால் எங்களை முடிசூட்டுங்க ராஜா. நாங்கள் கைட்டு செய்ய இருக்கிற எல்லா காரியங்களிலும் உடைய கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீ சொன்னது போல சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் பிரபு, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க. யாரெல்லாம் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்களோ, மனவேதனையோடு இருக்கிறாங்களோ, கவலையோடு இருக்கிறாங்களோ, கண்ணீரோடு இருக்கிறாங்களோ சாமி, வியாதியோட மனபாரத்தோட இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஆண்டவர் நீங்க இடைப்படுங்க சுவாமி. அவளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க. சீஷல் கொடுத்த சமாதானத்தை போல, ஆண்டவர் பெரும்பாலுள்ள ஸ்திரீ கொடுத்த சமாதானத்தை போல, மரியாதை கொடுத்த சமாதானத்தை போல ஆண்டவர் எல்லாருக்கும் நீங்க சமாதானத்தை தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுங்க. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களோடு கூட இடைபடுங்க. உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு பலத்தை தாங்க, ஞானத்தை தாங்க, அறிவை தாங்க சுவாமி. எல்லாவற்றுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.